ஓகே, செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். ஃபைண்ட் த ப்ராடக்ட் ஆஃப் த டேர்ம்ஸ். அதாவது ஒவ்வொரு டேர்ம் கொடுத்துருக்காங்க. இது மூணுமே நம்ம என்ன பண்ணணும்? ப்ராடக்ட்னா மல்டிபிள் பண்ணணும். சரி, இப்போ ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? இங்கே அந்த ப்ராக்கெட் கொடுத்து ஸ்கொயர் கொடுத்துருக்காங்களா? இப்போ என்ன பண்ணணும்? இந்த ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணோன்னா இந்த பவர் 2, இந்த 2 வெளியே இருக்கிற பவர் வந்து தனியாக 2க்கு தனியாக 2 வந்துடும், எம்முக்கு தனியாக 2 வந்துடும். ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணுறப்ப இந்த ஸ்கொயர் வந்து ரெண்டுக்குமே வந்துடும், தனித்தனியாக வந்துடும். சரியா? இப்போ பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு இதை ரைட் பண்ணுறேன். -2mn, இந்த ஸ்கொயர் வந்து இங்கே 2 பவரில் வந்துடும். ஓகே, 2 ஸ்கொயர் வந்துடுமா? நெக்ஸ்ட்டு m பவர்லேயும் ஸ்கொயர் வந்துடும். ப்ராக்கெட் ரிமூவ் பண்ண ஸ்கொயர் ரெண்டுக்குமே வந்து காமன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அப்படியே ரைட் பண்ணிக்கோங்க. ஓகே, -2mn, இந்த 2 ஸ்கொயர்னா 2 × 2ன்னு அர்த்தம். அப்போ 2 2s are 4m ஸ்கொயர். ஓகேவா? நான் என்ன பண்ணிட்டேன், அந்த ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணிட்டா ஸ்கொயர் வந்து ரெண்டுக்குமே வரும்னு அர்த்தம். சரி, அந்த மாதிரி 2 ஸ்கொயர் m ஸ்கொயர்னு எழுதிட்டு 2 ஸ்கொயர் 4 எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட்னு சொல்கிறாங்களா? ப்ராடக்ட்னு என்ன பண்ணணும்? நம்ம மல்டிபிள் பண்ணணும். ஸோ மல்டிபிள் பண்ணலாமா? -2mn × 4m ஸ்கொயர் × -3mn. இப்போ இன்ட்டு சைன் போட்டு ரைட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு இப்போ எம்எனுக்கு முன்னாடி இருக்கிறதுல என்னது? வேரியபிளுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் எல்லாம் கோஎஃபிஷியன்ட். இப்போ நம்பரில் சொல்கிறனால நம்ம என்ன சொல்லுவோம்? நியூமெரிக்கல் கோஎஃபிஷியன்ட் சொல்லுவோம். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ கோஎஃபிஷியன்ட்டில் நான் தனியாக எழுத போகிறேன், சைனோடு எழுத போகிறேன். -2 இன்ட்டு இந்த பக்கம் என்ன இருக்குது? +4 இன்ட்டு -3. இப்போ நியூமெரிக்கல் கோஎஃபிஷியன்ட்டில் எழுதிட்டேன். அடுத்து எம் வேரியபிள் எம் ஃபஸ்ட்டு எழுத போகிறேன். ஃபஸ்ட்டு எம் இருக்குது, அடுத்தது m ஸ்கொயர்டு இருக்குது, இங்கே அடுத்தது m இருக்குது. அதை முடிச்சாச்சா? நெக்ஸ்ட் நம்ம என்ன எழுத போகிறேன்? n எழுத போகிறேன். என்ன இருக்குது? n இங்கே n இருக்குது. நெக்ஸ்ட்டு அங்கே n இல்லை, இங்கே n இருக்குது. ஓகே, இப்போ எழுதியாச்சா? நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணணும்? மல்டிபிள் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இப்போ நியூமெரிக்கல் கோஎஃபிஷியன்ட்டில் சைனை பாருங்கள். இங்கே மைனஸ், இங்கே மைனஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். சரியா? அப்போ நான் சைன் வந்து என்ன வரும்? ப்ளஸ் சைன் தான் வரும். 2 4s are 8, 8 3s are 24. ஓகே, இது பண்ணிட்டோமா? நெக்ஸ்ட் இன்ட்டு இங்கே பாருங்கள் பவர். இப்போ இங்கே m ஸ்கொயர் இருக்குது, இங்கே மேலே பவர் எதுவுமே இல்லைன்னு இங்கே 1 இருக்குன்னு அர்த்தம். இப்போ பேஸ் ஈக்குவலாக அந்த பவர் ஆட் பண்ணோமா? எல்லாமே m இருக்குது, காமனாக ஒரே ஒரு m மட்டும் பேஸ் எழுதிட்டு பவர் ஆட் பண்ணிக்கலாம். 1 + 2 3, 3 + 1 4. நெக்ஸ்ட் இன்ட்டு இங்கே பாருங்களேன், ரெண்டுமே n சேம் வேரியபிள், பவரில் எதுவுமே இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ ரெண்டு பேஸ்க்கு ஒரே ஒரு எண்ணை எழுதிக்கிறோம், பவர் ஆட் பண்ணால் 2 வரும். இப்போ என்ன ஆன்சர் வருது? 24m⁴ n². இதுதான், இது மூணே மல்டிபிள் பண்ணால் இதுதான் ஆன்சர் வருது. மல்டிபிளிகேஷனை ரிமூவ் பண்ணிட்டு நான் ரைட் பண்ணிட்டேன். ஓகே, ஃபஸ்ட்டு ஒன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி செகண்ட் சப்டிவிஷன் நம்ம பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். அதே மாதிரி சேம் 3x²y, -3xy⁴, x²y². சரியா? இப்போ ஃபஸ்ட்டு நியூமெரிக்கல் கோஎஃபிஷியன்ட் ஃபஸ்ட்டு இன்ட்டு போட்டு ரைட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 3x² y × -3xy⁴ x²y². இப்போ பாருங்கள், இங்கே கோஎஃபிஷியன்ட் 3 இருக்கா, இங்கே -3 இருக்குது, இங்கே எதுவுமே இல்லை. அந்த இடத்துல என்ன இருக்குன்னு அர்த்தம்? இங்கே 1 இருக்குன்னு அர்த்தம். சரியா? இப்போ என்ன எழுதலாம்? நம்ம நியூமெரிக்கல் கோஎஃபிஷியன்ட் எழுதலாமா? 3 இன்ட்டு இங்கே -3, நெக்ஸ்ட்டு அங்கே 1. இப்போ நம்பர்ஸில் நம்ம ரைட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வேரியபிள்ஸ், எக்ஸ் வேரியபிளாக எழுதலாம். ஃபஸ்ட்டு இங்கே ஃபஸ்ட்டு டேர்மில் x² இருக்குது, செகண்ட் டேர்மில் வெறும் x மட்டும் இருக்குது, தேர்டு டேர்மில் x² இருக்குது. இப்போ எக்ஸ் வேரியபிள் முடிச்சாச்சா? அடுத்து y வேரியபிள் எழுதுங்க. இங்கே ஃபஸ்ட்டு டேர்மில் y இருக்குது, செகண்ட் டேர்மில் y⁴ இருக்குது, தேர்டு டேர்மில் y⁴ இருக்குது. ஃபுல்லாக நான் எழுதிட்டேன்னா இங்கே எது எதுக்கு பவர் இல்லையோ அதெல்லாம் இங்கே 1 போட்டுக்கோங்க. சரி, போட்டாச்சா? இப்போ பாருங்கள், இங்கே எல்லாமே ப்ளஸ்ஸு, இங்கே ஒரே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ என்ன வரும்? ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். 3 3s are 9, 9 × 1 9. நெக்ஸ்ட்டு இன்ட்டு இப்போ வந்து மூணுமே எக்ஸ் வேரியபிள் சேமாக இருக்குது. ஸோ 3 பேஸ்க்கு ஒரே ஒரு பேஸ் எக்ஸ் எழுதுகிறேன், பவர் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. 2 + 1 3, 3 + 2 5 இன்ட்டு இங்கே மூணுமே ஒய் தான் பேஸில் இருக்குது, ஒரே ஒரு ஒய் மட்டும் எழுதிட்டு பவர் ஆட் பண்ணிக்கலாம். ஒய் 1 + 3 4, 4 + 2 6. நெக்ஸ்ட் எப்படி எழுதலாம்? மல்டிபிள் ரிமூவ் பண்ணிவிட்டு எழுதிக்கோங்க. -9 x⁴
y power 6 இதுதான் ஆன்சர்.